இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இந்த இயர் குரூப் 4 நடந்துச்சு இல்லைங்களா? எல்லாரும் நம்ம கொஞ்சம் டஃப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருப்போம். கிளியர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பா. சூப்பரா போயிட்டு நீங்க ஜாப்ல உட்காந்துருவீங்க. நெக்ஸ்ட் டைம் கிளியர் பண்ண போறவங்க தயவுசெய்து இந்த சம்ஸ பார்த்துட்டு போங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணும்பொழுது நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அந்த மாதிரி மெத்தட்ல கண்டிப்பா சம்ஸ் வந்து ரிப்பீட்டடாவும் கேட்பாங்க. ஸோ நான் ஆப்டிட்யூட் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோல. ஸோ 5 சம் தான் பார்க்க போறோம். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 5மே வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தான் இருக்கும். நீங்க பார்க்கும்போதே ஓகே இது வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, இஃப் த ரேஷியோ ஃபார்ம்டு யூசிங் த நம்பர்ஸ் 2, 5, x 20 ஆர் இன் த சேம் ஆர்டர் ஆஃப் ப்ரொபோர்ஷன் தென் த வேல்யூ ஆஃப் x என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒண்ணும் இல்ல. அவங்களே சொல்லிட்டாங்க ரேஷியோஸ் இந்த நம்பர யூஸ் பண்ணி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன நம்பர் இருக்கு? 4 நம்பர் இருக்குங்களா? ஸோ 2 இருக்கு. நான் ரேஷியோவா ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 2 நம்பர் 2:5 அண்ட் x அண்ட் 20 அகைன் ரேஷியோவா ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. x அண்ட் 20 இப்போ ஜஸ்ட் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். 2/5 சொல்லலாமா? 2:5 x/20 சொல்லலாமா இத? ஸோ அப்போ எனக்கு x உடைய வேல்யூ தான் வேணும். ஸோ அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும்? டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர்ல போயிடுமா? ஸோ இந்த 2/5 அப்படியே தான் இருக்கும். இந்த 20 என்ன ஆகுதுன்னா இந்த சைடு வந்துரும். ஸோ 5 1 is 5 4 is 20. So 4 2s are 8. Therefore, the value of x is equal to என்ன கிடைச்சிருக்கு? 8 கிடைச்சிருக்கு. So for the answer is 8. ஓகேங்களா? ஈஸியா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி. செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, a person distributes என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பெர்சன் என்ன பண்றாருன்னா, அவரோட சில பென்ஸ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. எத்தன பேருக்கு? அவருடைய 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்றாரு. யார் யார் அவங்க ஃப்ரெண்டு? ஏ அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. பின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த 4 பேருக்கும் அவர் வந்து ஒரு கெட்டிருக்க பெண்ண டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு? ஏக்கு 1/3ல. ஓகேங்களா? பிக்கு வந்து 1/4 பார்ட் பண்ணியிருக்காரு. சிக்கு வந்து 1/5 அண்ட் டிக்கு வந்து 1/6 இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது, மினிமம் நம்பர் ஆஃப் பென்ஸ் தட் அ பெர்சன் ஷுட் ஹேவ். மினிமமா அந்த எல்லார்கிட்டயும் மினிமமா பென் எவ்வளோ இருக்கும்? டோட்டலா எவ்வளோ இருக்கும்? மினிமம் பென் எவ்வளோ மொத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, எல்சிஎம் எடுக்க போறோம். டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூக்கு உங்களுக்கு எல்சிஎம் பார்த்த உடனே எனக்கு தெரியும். 4, 5, 20 ஓகே. எல்லா டேபிள்லயுமே 60 போகும். 60 அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஓகே. இல்ல நான் இந்த மாதிரி போட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் கோ வித் மினிமம் நம்பர் 3 அப்படியே தான் இருக்கும். 2 2s are 4, 5 அண்ட் 2 3s are 6. அகைன் நீங்க 2 வந்து ஈவன் பிரைம் நம்பர், 5ம் பிரைம் நம்பர் அண்ட் 3யும் அப்படியே தான் பிரைம் நம்பர். ஸோ அப்போ 3 1s are 2 அப்படியே தான் இருக்கும். 5ம் 3 டேபிள்ல போகாது. 3 1s are. ஸோ 2 3s are 6. 5 2s are 10. 10 plus 6 60. ஸோ அப்போ மொத்தமா எல்சிஎம் நமக்கு என்ன வந்திருக்கு? 60 வந்திருக்கு. அப்போ ஈச்க்கும் நம்ம 60 வந்து என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 1s are 3 20s are. அப்போ 20 ஏக்கு வந்து 20 பென்ஸும் பிக்கு வந்துட்டு 4 இங்க திரும்பவும் 60 போட்டா 4 டேபிள் எப்போ 60 போகும்? 4 15s are போகுமா? 4 15s are 60 கரெக்ட்டா? அண்ட் தென் 5 டேபிள்ல எப்போ 60 போகும்? 5 12s are 60 கரெக்ட்டா? அண்ட் தென் 6 டேபிள்ல எப்போ 60 போகும்? 6 10 is 60. ஸோ ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்கிறீங்க. இருக்கிற ஈச் ரேஷியோவோட நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி தே ஆஸ்க் அ மினிமம் நம்பர் ஆஃப் பென்ஸ் த பெர்சன் ஷுட் ஹேவ். ஸோ டோட்டலா மொத்தமா மினிமமா எவ்வளோ பென் இருக்குன்னு கேட்குறாங்க. 20 + 15 35, 35 + 12 47, 47 + 10 is 57. Therefore, minimum they have a 57 number of pens. ஓகேங்களா? So the answer is 57. Hope you people understand, right? Okay. நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா, டைம் கீப் அப் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேக்ஸ் வந்து நீங்க டெய்லி மேக்ஸிமமே வந்து 1 ஹவர் தான். எனக்கு மேக்ஸ நல்லாவே போடுவேன் அப்படின்னா, நீங்க தயவுசெய்து ஒரு 1/2 அன் ஹவரே எனஃப் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு, நீங்க இப்பத்துலருந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமு மேக்ஸ் நம்ம பெரிய விஷயமா ரொம்ப ரொம்ப கேஷுவலா போய் எழுதிட்டு வந்துடலாம். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் நம்பர். இந்த சம்ஸ்லாம் நம்ம தப்பே பண்ணக்கூடாது. கண்டிப்பா இத ஒரு 2, 3 முறை நீங்க அப்படியே யோசிச்சு பார்த்தாலே நமக்கு ஆன்சர் வந்துரும். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இங்க அடிஷன் திடீர்னு வந்து பார்த்தா இங்க ரொம்ப 43 91 இருக்கீங்க. ஸோ 24 மல்டிப்ளிகேஷன்லாம் இருக்கலாம். ஸோ இதுக்கு என்ன செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் இந்த பேட்டர்ன் செக் பண்ணி பாருங்க. இந்த 3 நம்பர் இருக்குறீங்களா 19 19 - 7 என்னவா இருக்கும்? 19 - 7 12. தேர்ட் டிஜிட் மைனஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டிஜிட் வருது. திரும்பவும் 43 - 19 43 - 19 என்ன வரும்? 43ல 20 போச்சுன்னா நமக்கு 23. அப்போ 19 போச்சுன்னா 24 இல்லையா? 24
அண்ட் தென் அப்போ 91 மைனஸ் 43 பண்ணால் நமக்கு என்ன வரும்? அதான ஆன்சர். புரியுதுங்களா? எப்படி போட்டிருக்காங்கன்னு ஜம்ப் பண்ணி போட்டிருக்காங்க. ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. தேர்ட் டிஜிட் மைனஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட் செகண்ட் டிஜிட். அகைன் இந்த 3 நம்பர் தேர்ட் டிஜிட் மைனஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட் செகண்ட் டிஜிட். 91 மைனஸ் 43. 11 மைனஸ் 3 இஸ் 8. 8 மைனஸ் 4 இஸ் 4. மல்டி மைனஸ் பண்ணி பாருங்க 48 வரும். Therefore the answer is 48. ஓகே. ஓகே. அண்ட் தென் இது ரொம்ப முக்கியமான சம். டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக இந்த மாடலில் கண்டிப்பாக நம்ம ஒரு சம்மு எக்ஸாம்ஸில் நம்ம கேட்பாங்க. குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும். நிறைய பேர் நிறைய ட்ரிக்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த சம்ஸ்க்கு இல்லையா? ஸோ டைஸ் சம்னால நிறைய ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி வந்தால் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சுக்குவேன். டைஸ் இஸ் த்ரோன் 4 டைம்ஸ் 4 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். ஓகே, டைஸ் 4 டைம்ஸ் த்ரோ பண்ணுறாங்க. 4 டைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் ஆஃப் ஷோயிங் 2. அப்போ 2ன்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. 2க்கு ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபஸ்ட்டு டைஸ் எடுத்துக்கலாமா? 2க்கு அட்ஜசன்ட்னா யார்? பக்கத்தில் இருக்கவங்களா? அப்போ ஒரு பக்கம் 3 இருக்காங்க, ஒரு பக்கம் 5 இருக்காங்க. செகண்ட் டைஸில் 2 இங்கே இருக்கா? இந்த சைடு பக்கத்தில் யார்? இந்த சைடு பக்கத்தில் யார் இருக்காங்க? இந்த சைடு 1 இருக்காங்க, இந்த சைடு 3 இருக்காங்க. பக்கத்தில் இருந்தால் அட்ஜசன்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் நம்ம கொஷினில் ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. இந்த டைஸை 2வே இல்லை, நம்ம எடுக்கவே வேண்டாம். இந்த டைஸை 2 இருக்கா? ஒரு பக்கம் 2 பக்கத்தில் 6 இருக்குது, இன்னொரு பக்கத்தில் 2 பக்கத்தில் 5 இருக்குது. ஸோ 2க்கு பக்கத்தில் எல்லாருமே வந்துட்டா அப்போ இல்லாதவங்க தான் கண்டிப்பாக வந்து ஆப்போசிட்டில் இருப்பாங்க. 1 இருக்குது 2 பக்கத்தில், 2 பிரச்சனை இல்லை, 2 பக்கத்தில் 3 இருக்குது, 4 இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்குது, 5ம் இருக்குது, 6ம் இருக்குது. ஸோ எனக்கு இல்லாத ஒரு நம்பர் 4. அப்போ அஃப்கோர்ஸ் 2க்கு ஆப்போசிட்டில் என்னவா இருக்கும்? 4 அட்ஜசண்ட்டாக எல்லா நம்பரும் இருந்துட்டா ஆப்போசிட்டாக இருக்கிறது அப்போ அந்த ஒரு நம்பர் தான். ஸோ therefore the answer is 4. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டால் நமக்கு ஈஸியாக நமக்கு சம்ஸ் போட முடியும். ஓகே, இந்த லாஸ்ட் சம் இந்த மாதிரி சம்ஸ் தான் கொஞ்சம் லாஜிக்கலாக கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி சம்ஸ் எல்லாரும் போட்டுருவோம். இதுவும் ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி லாஜிக்கல் கொஷின்ஸ் கேட்கும்பொழுது நம்மளாம் ஒரு வேல்யூவை அஷ்யூம் பண்ணிக்கோங்க. நானா என்ன பண்ணுறேன்னா, ஏவோட வேல்யூ 1ன்னு ஏவோட வேல்யூ 1ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். ஏவோட வேல்யூ 1ன்னும் பியோட வேல்யூ 2ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். சியோட வேல்யூ வந்து 1 அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஏன் நானா இது அஷ்யூம் பண்ணிக்கிறேன்னா, கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்களேன். ஏ இஸ் நாட் ஈக்குவல், பி இஸ் நாட் ஈக்குவல், சி இஸ் கிவன். இதுதான் கொஷின். அதாவது கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏவும் பியும் ஒன்று கிடையாது இல்லையா? ஏ இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு பி. அண்ட் இன்னொரு கண்டிஷனில் அதே கண்டிஷனில் பி இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு சின்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுக்கலாம். பட் ஏஸ் பற்றியும் சி பற்றியும் அவங்க கொடுக்கல. ஏவும் சிவும் ஈக்குவலானு தெரியாது, ஈக்குவல் இல்லையானு தெரியாது. இதை வச்சே நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்ஷன்ஸில் ஏ இஸ் நாட் இஸ் ஈக்குவல் சி ஆர் ஏ இஸ் ஈக்குவல் சி தான் கரெக்டுன்னு இங்கே பார்த்தே நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை, நான் ஒவ்வொரு கண்டிஷனும் செக் பண்ணணும், மற்றதெல்லாமே செக் பண்ணணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? பி இஸ் நாட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கொடுத்துருக்க கொஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆக தான் பார்க்கும். ஏயோட வேல்யூ நான் 1ன்னு சொன்னால் 1, பியோட வேல்யூ 2ன்னு சொல்லியிருக்கேன், சியோட வேல்யூ 1. ஸோ ஏ இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு பி கரெக்ட். 1 is not is equal to, b is not equal c, yes 2 is not equal 1. பட் இந்த ஏவும் சியும் பற்றி சொல்ல நான் எதுவும் சொல்ல. ஸோ கொடுத்த கண்டிஷனுக்கு நான் எடுத்துருக்கிற அந்த வேல்யூஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த ஆப்ஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கலாமா? பி நாட் ஈக்குவல் ஏ நாட் ஈக்குவல் சி. பி நாட் ஈக்குவல் ஏவா? பியோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 1 கரெக்ட். இட் இஸ் நாட் ஈக்குவல் தான். ஓகேவா? பட் சியோட வேல்யூ எனக்கு என்னன்னா 1, 1 ஈக்குவல் தானே. பட் வந்து ஏ நாட் ஈக்குவல் சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக வராது. ஆப்ஷன் பி ஏ பி சி ஆர் டிஸ்டிங்க்ட் அப்படின்னா என்னன்னா, ஏ இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு பி, பி இஸ் நாட் இஸ் ஈக்குவல் சி, அகைன் ஏ இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு சி, அகைன் எல்லா வேல்யூஸும் நம்ம யூஸ் பண்ணோம். இதுதான் டிஸ்டிங்க்ட் ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ இப்போ டிஸ்டிங்க்ட் போது நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கலாமா? ஏயோட வேல்யூ நான் 1ன்னு சொல்லியிருக்கேன், பியோட வேல்யூ 2. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல், இது கரெக்ட். பி இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ வந்து 1. ஸோ கரெக்ட், இட் இஸ் நாட் இஸ் ஈக்குவல். பட் ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1, பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஈக்குவல். ஸோ அப்போ கண்டிப்பாக எனக்கு ஆப்ஷன் பியும் வராது. ஏ ஈக்குவல் பி ஈக்குவல் சி. ஏவும் பியும் ஈக்குவலாக அங்கேயே கிடையாது. ஏ 1, பி நான் 2 வச்சுருக்கேன், அங்கேயே எனக்கு அது ஈக்குவலாக ஆகலை. ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். ஸோ நமக்கு கண்டிஷன்ஸ் வந்து ஏ அண்ட் சி தான் கொடுக்கலாம். மேபி அது ஈக்குவலாக இருந்தால் இந்த கண்டிஷன், இன்னொரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஈக்குவலாக இல்லைனா இந்த கண்டிஷன். ஸோ அப்போது த கிவன் கண்டிஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் எதுன்னு பார்த்தோன்னா, ஏ நாட் ஈக்குவல் சி ஆர் ஏ இஸ் ஈக்குவல் சி. இது ஒரு லாஜிக்கல் கொஷினு. ஸோ கொஞ்சம் நல்லா புரிஞ்சு, மேம் அங்கே 1 தான் போடணுமா 2 தான் போடணுமா, தட்ஸ் யுவர் விஷ். பட் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்க்கு நம்மளுடைய வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா? நீங்கள் ஒன்ஸ் கொஷினில் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸுக்கு கீழே வந்து
வந்து எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபார் த ஆன்சர் இஸ் நமக்கு என்ன டி தான் ஆன்சர். ஸோ அ க நான் எடுத்துக்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கன்டினியூவா ஒரு 5 சம்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ கன்டினியூஸா டெய்லி வந்துட்டு 5 சம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல குரூப் 4, குரூப் 2 இது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ மேத் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஈஸியா ஸ்கோர் பண்ற ஒண்ணு. நம்ம எதுவுமே பை ஹார்ட் பண்ணவே வேண்டாம் இல்லையா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சுட்டா நம்ம பாட்டுட்டு என்ன வேல்யூ குடுத்தாலும் நம்ம போடுவோம். ஸோ இப்பத்துலருந்தே படிக்க ஆரம்பிங்க. 2026ல தான் வரப்போகுது. நான் அப்போ உட்காந்து 2 மந்த்ஸ் முன்னாடி படிப்பேன் அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. மேத்ஸ் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படி படிக்கணும்னு இல்லாம, இப்பத்துலருந்து டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அப்போ எக்ஸாம் எழுதும்போது அது ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்காது. நம்ம மத்த சப்ஜெக்ட்க்குலாம் மத்த அ பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு எல்லாமே வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு, மேக்ஸ லெதாஜிக்கா சூப்பரா 25 சம்ஸ் அட்டெண்ட் பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் நம்ம எல்லாரும் போய் 200, 200 அச்சீவ் பண்ணணுன்றது கிடையாது. நம்ம கட் ஆஃப ரீச் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஃபுல் பெஸ்ட்ட குடுங்க. கண்டிப்பா அங்க நம்ம கட் ஆஃப் ரீச் பண்ணுவோம். ஒரு கொஸ்டின் டஃப்பா வந்துருச்சு. 2 கொஸ்டின் இந்த கொஸ்டின் எனக்கு தெரியல, இந்த கொஸ்டின் வந்து தெரியல. அப்டின்ட்டு நம்ம திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கிறத விட்டு, ஸோ கட் ஆஃப நம்ம எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு படிக்கிறது தான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஓகே. எனிவே ஆல் தி பெஸ்ட்.